அந்த கனெக்ஷனை கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், இது மேலே சிம்பிள் கான்செப்ட் தான் இது வந்து
ஃபேன் ஃபில்டர் வந்து நல்லாவே இருக்குது. பேக் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃபில்டர்லேயும் வச்சிடலாம். இது வந்து ஏர் ரிலீஸ் பண்ணி பேக் வாஷில் வச்சு அதுக்கப்புறம் ரின்ஸ் ப்ராசஸில் வச்சு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் கார்பன் பார்த்தீங்களா, பேக் வாஷ் பண்ணுறப்ப எவ்வளோ தரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆர்ஓ பிளான்ட் தான். பேக் வாஷ் பண்ணாமல் டேரெக்டாக இது பண்ணதால் வந்து இவ்வளோ தரம் வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் சொல்லிட்டே இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து நம்ம மல்டி போர்ட்டை வந்து நம்ம பேக் வாஷில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணுவோம்னா மேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த ரா வாட்டர் சின்ன மோட்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மோட்ரு தான் வந்து நம்ம பேக் வாஷுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரா வாட்டர் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். பேக் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஹை ப்ரெஷர் மோட்டர் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அது தண்ணி இல்லாமலும் இது ரன் ஆகக்கூடாது. அதால் வந்து மேனுவல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு வந்து மேனுவலில் இல்லை ரெண்டு மோட்டரும் ஒன்றா இதுவாகுது, ஒயர் இதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த லைனை கட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து அந்த சேண்டு இது எல்லாமே வருது. இப்போ பாருங்கள் தண்ணி க்ளீனாக வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பாருங்கள், கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 500 லிட்டரு நியூ ஆர்ஓ பிளான்ட்டு அதுதான் சர்வீஸ் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் வாஷில் தான் இருக்குன்னா அடுத்தது வந்து ரெண்டுத்தையும் ஃபில்டரில் வச்சுட்டு இங்கே வந்து ப்ரெஷரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அப் டவுனில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மீட்ரு இதுவில் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா இப்போ 10 kg ப்ரெஷரில் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் மோட்டார் பைபாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ப்ரெஷர் ஏறும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பால்வாலில் வந்து ப்ரெஷர் ஏறிச்சுன்னா வந்து தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் மீட்ரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ப்ரெஷரில் வந்து கீழே வந்துருக்குன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு கீழே இருக்கிற மோட்டர் தான் வந்து ஹை ப்ரெஷருடைய மோட்டரு. ப்ரெஷரு கீழே இருக்குது தான் வந்து இதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. நிறைய ஆர்ஓவில் மேலே கீழே இருக்கும். பேக் சைடில் வந்து நம்ம லைனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் எப்பயுமே வந்து. அது கீழே இருக்கிறதா வந்து ஹை ப்ரெஷர் மோட்டருடைய லெவலு ப்ரெஷர் கேஜி 7-8 கேஜியில் வந்து ரன் ஆகுது. இப்போ வந்து 500 லிட்டர் கரெக்டாக கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ட்ரிங்கிங் வாட்டரு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து